ஓம் நம சிவாய். சிவா நம சிவாய். சிவா சிவா சிவா. உம். உம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம். சகனாபவது படியுங்க, நாங்க தொடங்கல்வோம். ஓம் சகனா பவது சகனம் புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விக்விஷா வஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அஹ் இந்த வஜ்ர சூசிக உபனிஷத் யார் பிராமணன் என்பது எழுதினது ஒன்று தேடி பார்த்தன், லொக்கேட் பண்ண முடியல. சரி. வேதாந்தம் கூறும் வித்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல சத்தியகாப ஜாபாலனுடைய இது பார்த்த நாங்கள். இல்ல, சைவன்.org இருக்குமா வஜ்ர சூசிக மன்றம் தமிழ்ல? இல்ல ஐயா. அதுலயும் இல்லையா? இருக்குமே உபநிடதங்கள்லப்பா. ஆங்கிலம் தான் என்னட்ட இருக்குது. அதுக்கு வாசிப்பம் என்னட்ட இருக்கிறதுல. வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம். முதல்ல இருந்து ஓம் வஜ்ரசுசி என்ற உபனிஷத்தை கூறுகிறேன். அது அஞ்ஞானத்தை பிளக்கும் சாஸ்திரம். பியர்ஸ் த அஞ்ஞானம், அப்படியே முருகப்பெருமான் வேலை விட்ட மாதிரி பிளந்துடும். ஞானமில்லவாதவர்களுக்கு தூஷணமாகவும் ஞானக்கண் படைத்தவர்களுக்கு பூஷணமாகவும் விளங்குவது அது. தெரியும், திட்டுறது அல்லது கூடாத தகாத வார்த்தை ஞானம் உள்ளவர்களுக்கு. இன்றைக்குதான் தெரியுது தூஷணம் என்பதற்கு எதிர் சொல்லு பூஷணம். ஓ. பூஷணம்ண்டா அணிகலன், அழகு. இப்ப தூஷணம்ண்டா அவகீர்த்தி, அவமரியாதை செய்த. இரண்டாவது வசனம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று 4 வர்ணங்கள். அவற்றுள் பிராமணர் முக்கியமானவர் என்று வேதத்தின் கருத்தையொட்டி ஸ்மிருதிகளும் கூறும். உண்மையாக பார்த்தால் வேதத்திலையும் இருக்குது 4 வர்ணங்கள், சைவத்திலையும் இருக்கு 4 வர்ணங்கள். பிராமணன் ஒசத்தி என்று சொல்றது ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் என்றது மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி என்ற ஸ்மிருதிகள் முனிவர்கள் எழுதிகட்ட வழிகாட்டி நூல்கள். அதனால அங்கதான் அந்த விஷயம் நடக்குது. அதை பற்றி ஆராய வேண்டும். அந்த நாளையே கேட்டிருக்கிறாங்க பாருங்க, ஆராய வேண்டும். பிராமணன் என்றால் யார்? ஜீவனா, தேகமா, ஜாதியா, ஞானமா, கர்மமா, தர்மமா? நல்ல கேள்வி. என்ன பிராமணன் என்பது இந்த ஆத்மாவுக்கா? ஆத்மாவுக்கு தானே, ஜாதி இல்லை. தேகமா, இந்த உடம்புக்கா?
ஜாதியா, அதுல பிறந்தபடினால இந்த குலத்துல வந்தபடினாலயா, ஞானமா, அறிவு இருக்கிறதுனாலயா, கர்மமா, அவன் செயல்களை பார்த்தா, தர்மமா, அவன் செய்கிற தர்ம செயல்களை பார்த்தா. மூன்றாவது வசனம். முதலில் ஜீவன் பிராமணன் என்றால் அது ஒவ்வாது. ஆத்மாவை பிராமணன் என்று சொல்ல இயலாது. சென்றதும் வரப்போவதுமாக பல தேவங்களில் ஜீவன் ஒரே வடிவாயிருப்பதனாலும், ஒருவனே ஆயினும் கர்மவசத்தால் பல உடல்கள் ஏற்படுவதாலும், எல்லா உடல்களிலும் ஜீவன் ஒரே மாதிரி இருப்பதாலும் ஜீவனை பிராமணன் என கூற இயலாது. புல்லு பூண்டு ஆடு மாடு மனுஷன் மரம் எல்லாத்துலேயும் ஜீவன் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்க பெருசு இங்க சின்னன் அப்படி எல்லாம் இல்லை. அவனுடையனால ஜீவன் பிராமணன் இல்லை. முதலாவது சொல்லியாச்சு. அடுத்த 4வது வசனம். ஆனால் தேகம் பிராமணன் என்போம் என்றால், இந்த உடம்புதான் பிராமணத்துவத்தை கொடுக்குதென்றால், சண்டாளர் வரை உள்ள மனிதர்களுக்கெல்லாம் பஞ்சபூதங்களான உடல்கள் ஒரே வடிவமாயிருப்பதனால், உடம்பெல்லாம் எல்லாருக்கும் உண்டுதான். பஞ்சபூதம், மூப்பு மரணம் முதலிய தர்ம அதர்மங்கள் சமமாக காணப்படுவதனாலும், எல்லாருக்கும் மூப்பு நோய் பிறப்பு இறப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. பிராமணன் வெள்ளை, சத்திரியன் சிவப்பு, வைசியன் மஞ்சள், சூத்திரன் கருப்பு என்றபடி நியமம் ஏதும் இல்லாமையால் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. தந்தையான ஒரு பிராமணனுடைய உடலை எரிக்கும் புத்திரர்களுக்கு பிராமணனுடைய எரித்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படாமையாலும், பிராமணன் தான் தேகம்தான் பிராமணன்டா, இறந்த பிறகு தேகத்தை எரிச்சா பிராமணனை கொன்ற பாவம் இல்லை. கொள்ளி வைக்கிற மேனுக்கு அந்த பாவம் வந்துடுமே, அப்படி இல்லை. அது அப்படி ஒரு நியாயம் சொல்றார். தேகம் பிராமணனாக இருக்க இயலாது. 2வது 5வது வசனம். ஆனால் ஜாதியால் பிராமணனோ என்றால் அதுவும் இல்லை. புறஜாதி ஜந்துக்களிலும் அநேக ஜாதிகளில் பல மகரிஷிகள் பிற ஜாதி ஜந்துக்களிலும், அதாவது உயிரற்றவற்றிலேயும் கூட கடவுளை அடைஞ்சது இருக்கல்லோ. சிலந்தி கடவுளை அடைஞ்சது, எலி கடவுளை அடைஞ்சது எல்லாம் இருக்கல்லோ. அநேக ஜாதிகளிலும் பல மகரிஷிகள் தோன்றி இருக்கின்றனர். ருஷ்யசிருங்கர் மானிடம் பிறந்தவர், கௌசிகர் தர்ப்பையில் தோன்றியவர், ஜாம்பூகர் நரியிடம் பிறந்தவர், வால்மீகி புற்றிலிருந்து உதித்தவர், வியாசர் செம்படவ பெண்ணுக்கு பிறந்தவர், கௌதமர் முயலிடம் பிறந்தவர், வசிட்டர் ஊர்வசியிடம் பிறந்தவர், அகஸ்தியர் கும்பத்தில் தோன்றியவர் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றோம். இம்மாதிரி புறவி இல்லாமலே ஆதியில் ஞானப்பிரகாசம் அடைந்த ரிஷிகள் பலர் இருந்திருக்கின்றனர். அது சைவ சித்தாந்த கருத்துக்கு வருது. என்ன கருத்து? ஆதிமுத்த சிவன்கள் என்று சில சீவன்கள் இருக்குது. அவை ஒரு நாளுமே புறப்படுகிறது இல்லை. அந்த சீவன்களுக்கு ஒரு நாளுமே அழுக்கு இல்லை என்ற கருத்து சைவத்தில் இருக்குது. அது ஞான பிரகாசர் தான் முதல் சிவஞான சித்தியார் உரையில சொல்றார். எனக்கு புதுமையா இருந்தது. சில சீவன்கள் சிவனை போலே இருக்குது, அவை ஆதியில இருந்தே அழுக்கு இல்லை. சிவானே அனாதிமுத்த சிவன் என்றும் இவற்றை ஆதிமுத்த சிவன் என்றும் சொல்லுவார்கள். அப்படி சீவன்கள் இருக்கு. நான் அதை ரசாயனம் படித்தவர்களுக்கு சொல்றது சடத்துவ வாயுக்கள் மாதிரி. ரசாயனம் படிச்சாக்களுக்கு தெரியும், சயின்ஸ்ல இனர்ட் கேஸ் என்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கு. ஹீலியன், நேயன், ஆகன் அப்படியான மருந்து. அவை மற்றவற்றோடு தாக்கம் உருவதும் இல்லை, அப்படியே பூரணமான ஈட்டொழக்கூடியதாக பூரணமாக இருக்கு. அது மாதிரி சில சீவன்களும் அப்படியே தொடக்கத்திலே இருக்குன்னு சைவன் சொல்லுது. இன்றைக்கு முதலாக அந்த வசனத்தை வஜ்ரஜோஷி உபனிஷத்துல காண்றன். இம்மாதிரி புறவி இல்லாமலேயே ஆதியில் ஞான பிரகாசம் அடைந்த ரிஷிகள் பலர் இருந்திருக்கின்றனர். ஆனகையினாலே ஜாதியால் பிராமணன் என்பது ஒவ்வாது. இதில் சொல்ல சில கருத்துக்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதான் இருக்கும். முயல்ல இருந்து வந்தது, நரியில இருந்து வந்தது, மான்ல இருந்து வந்தது, தர்ப்பையில இருந்து வந்தது என்று சம்பிரதாய ரீதியாக அதை சொல்லுகிறார்கள். அப்படி பிறக்க தோன்ற முடியாது, ஆனால் சம்பிரதாய ரீதியாக சொல்லுகிறார்கள். உங்களுக்கு பாயிண்ட் என்னென்று கேட்டால், வியாசர் மீனவ பெண்ணுடைய மகன்.
மற்றது வசிஷ்டர் ஊர்வசி தேவலோக நடனப்பனுடைய மகன். அவர் ரெண்டு பேருமே பெரிய மகரிஷிகள். ஆணுடிகளை ஜாதியால தான் பிராமணன் என்றது வராது என்று சொல்லிட்டார். அறிவால் பிராமணன் என்றால் அதுவும் பொருந்தாது. சத்திரியர் முதலாளரோடு பரமார்த்த தரிசனம் பெற்ற அறிவாளிகள் பலர் இருக்கிறார்கள். சத்திரியர்கள்லையும் இருக்கிறார்கள். பரமார்த்த தரிசனம், அதைத்தான் அறிவண்டு சொல்றது. அறிவண்ட இந்த உலக அறிவல்ல, பதிஞானம். பரமார்த்த தரிசனம் என்றால் ஞான பரத்தை கண்டவர்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோல் பரமே பார்த்திருப்பர் பரார்த்தங்கள் பார. அப்படிப்பட்ட விஜயன் முத்தவர்கள், அதைத்தான் முற்றறி ஞானிகள். அது சத்திரியர் முதலாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் அறிவால் பிராமணன் இல்லை. கர்மத்தால் பிராமணன் என்றால் அதுவும் இல்லை. எல்லா உயிர்களுக்கும் பிராரத்தம், சஞ்சிதம், ஆகாமியம் என்ற கர்மங்கள் பொதுவாக இருப்பது காணப்படுவதால் பூர்வ கர்மத்தால் தூண்டப்பட்ட ஜனங்கள் கிரியைகளை செய்கிறார்கள். முந்திய பிறவி பலன், புண்ணிய பலன்ல தான் அந்த கிரியைகள் செய்யப்படுறது. ஆகையால் கர்மத்தாலும் பிராமணன் இல்லை. தார்மீகன் பிராமணன் கொண்டால் அதுவும் இல்லை. தார்மீகம் என்றால் தர்மம் செய்கிறது. சத்திரியர் முதலியவர்களில் பொன்னை தான தர்மத்தில் வழங்கியவர்களே பல பேர் இருக்கிறார்கள். ஆகையால் தர்மீகன் பிராமணன் என்பதும் பொருந்தாது. அப்படியானால் யார்தான் பிராமணன்? 9வது வசனம் பாருங்க. யார்தான் பிராமணன் என்றால் இவனொருவன் ரெண்டற்ற சச்சிதானந்த ஸ்வரூபனாய் விதமாக ரெண்டற்ற சச்சிதானந்த சுவரூபம், அதே வடிவமாக சுதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் பார்த்த நாங்கள் இந்த நிர்வாணாஷ்டகம் நிர்வாண சட்கம் பார்க்க சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சிவம் நானன் ரெண்டற்ற சச்சிதானந்த ஸ்வரூபனாயும் ஜாதி குணம் கிரியையற்றதும் பிறப்பு முதலிய 6 அலைகளற்றதும் மாறும் 6 நிலைகளற்றதும் தோஷங்கள் அனைத்தும் இல்லாததும் சத்தியம் ஞானம் ஆனந்தம் அனந்தம் என்ற சுவரூபமுடையதும் தான் நிர்விகல்பமாயும் எல்லா கற்பனைகளுக்கும் ஆதாரமாயும் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே நின்று இயக்குவதாயும் ஆகாயத்தைப் போல் உள்ளும் வெளியும் வியாபித்து பிளவுபடாமல் ஆனந்த வடிவாயும் மனதுக்கு எட்டாததாயும் அனுபவத்தால் மட்டுமே அறியக்கூடியதாகவும் அபரோட்சமாய் பிரகாசிப்பதாகவும் உள்ள ஆத்ம வடிவனாகவும் கருதார்த்தனாய் விருப்பு வெறுப்பு முதலிய தோஷமற்றவனாயும் சமம் தமம் முதலியவற்றுடன் கூடி மாச்சரியம் ஆசை போகம் முதலியவற்றை நீங்கியவனாகவும். தங்க சமம் தம்மெல்லாம் கைவல்யானந்த சுவாமிகள் வேதாந்தத்துல இந்த ஷட் குணங்களோ இந்த ஷட் இது என்று சொல்லி சொன்னவர் 6 காரியங்கள் தேவை என்று. சமம் தமம் முதலியவற்றுடன் கூடி மாச்சரியம் ஆசை மோகம் முதலியவற்றை நீக்கியவனாகவும் இடம்பம் என்ற டாம்பீகம் அகங்காரம் முதலியவற்றால் தொடப்படாதவனாகவும் முக்த லட்சணம் வாய்ந்தவன் எவனோ, முக்த லட்சணம் ஜீவன் ஒத்தரக்குரிய லட்சணங்கள் இயல்புகள் வாய்ந்தவன் எவனோ அவனே பிராமணன் என்பது சுருதிகள், ஸ்மிருதி வேதங்கள், புராணங் இதிகாசங்களின் முடிவான கருத்து. பிராமணன் யார்? பிராமணன் என்பதற்கு விட வஜ்ர சூசிகா உபனிஷத் பாருங்க. இது ஆத்மா பிராமணன் இல்லை, தேகம் பிராமணன் இல்லை, சாதி பிராமணன் இல்லை, பிறப்பு பிராமணன் இல்லை, அவனுடைய கர்மம் பிராமணன் இல்லை, தர்மம் பிராமணன் இல்லை, அறிவு கூட பிராமணன் இல்லை. எது பிராமணன் என்றால் இவன் இந்த ரெண்டற்ற சிவோகம் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருந்து அந்த சத்தியம் ஞானம் ஆனந்தம் அனந்தம் என்ற அந்த ஜீவன் முக்தி நிலைகளை அனுபவித்து பரந்து இந்த இவற்றை கடந்தவனாக தோஷமற்றவனாக இருக்கிற அந்த ஜீவன் முக்த லட்சணம் பொருந்தியவன் எவனோ அவன்தான் பிராமணன் என்று வேதங்கள், ஸ்மிருதிகள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்களிட முடிவு. இதற்கு புறம்பாக பிராமணத்தன்மை இல்லவே இல்லை.
சச்சிதானந்தமானதும் இரண்டற்றதுமான பிரம்மாவை பிரம்மமாக ஆத்மாவை உணர வேண்டும். சச்சிதானந்தம் இரண்டற்றது. சச்சிதானந்த ஆன்ம என்பது உபனிஷத்து. இங்கனம் பத்ர சூசிகா உபனிஷத்து முற்றும். பாத்தீங்களா, சின்ன ஊசி போல உபனிஷத்தும் சின்னந்தான், அழகாக சொல்லி இருக்குது. அப்ப யார் பிராமணன் என்பது. அப்ப இதுல ரெண்டு இது சொல்லுவார்கள். இது ஞான காண்டத்துக்குரியது. கிரிய செய்கிற பிராமணருக்கும் இந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஞான காண்டம். அப்ப ஞானத்துல இவர் மேலானவர் அவர் கீழானவர் என்பது கிடையாது. அவர் பிராமணர் இவர் பிராமணர் என்று இவர்தான் ஞானமோ நாவலர் சொன்னார். பிராமணருள்ளும் பிராமண சத்திரிய வைசிய சூத்திரர்கள் உண்டு. இதை அவரவர் நடைகளினாலே அறிந்து கொள்ள வேண்டும். நடைகளினாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அறிந்து கொள்ள வேண்டும். வஜ்ர சூசிக உபனிஷத். திருமந்திரத்திலையும் இதே கருத்திருக்கு. நூலும் சிகையும் நுவலிற் பிரமமோ நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமா. அது பார்ப்போம். வஜ்ர சூசிகா உபனிஷத்தோடு அது ஒத்து போகும். அதுல இந்த உபனிஷத் வேலை சின்னன் 10 நிமிஷத்துக்கு முடிஞ்சது. என்ன தமிழ்ல எங்கேயோ எழுதி வச்சிருந்து எல்லாம் போட்டு ஒரு கட்டுரை ஒன்று இருந்தது. தவறுதலாக எங்கேயோ விடுபட்டோ அழிபட்டோ போயிட்டது. பார்ப்போம். 10ஆம் திருமுறை தான் எங்களுடைய இதுல நாங்கள் இதுல பார்ப்போம். கட்டச்சித்துடல்ல பார்த்தா ஈஸியா வந்துடும். நூலும் சிகையும் நுவலிற் பிரமமோ அந்தனர் ஒழுக்கம் என்பது வருகிறது ஒரு அதிகாரம். அந்தனர் ஒழுக்கம். அந்தனர் ஒழுக்கத்துல இந்த பாட்டு முதல்ல இருந்து பார்ப்போம். அது ஓம் ஐயா. அந்தனர் ஒழுக்கம். வாசிங்க பாப்போம். தெரியுதா? இன்னும் வர இல்லை ஐயா. பண்ணப்படையில மன்ன பட்டது. பாருங்க, படிங்க. திருச்சிற்றம்பலம். அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுலோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நற்கருமத்து நின்றாங்கிட்டுச் சந்தியும் மோதி சடங்கறுப்போர்களே. அந்தனராவோர் அறுதொழில் பூண்டுலோர். என்ன அறுதொழில் அந்தணர்களுக்கு? கேட்டல் கேட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, கேட்டல் கேட்பித்தல், ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல். இல்ல நீங்க சொன்ன 4 சரி. ஓதுதல் தொழில். ஓதுதல் என்றா படித்தல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுதல். ஓதுவித்தல் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மற்றது அடுத்தது மற்றது என்ன சொன்னீங்க? கேட்டல் கேட்பித்தல். மற்றது அதுல நான் சொல்லி விடுறதுல கேட்டல் இல்ல வேட்டல் என்று வரும். வேட்டல் என்றால் வேள்வி. ஹோமங்கள் அந்த அக்னி கிரியைகளைத்தான் வேட்டல் என்று சொல்றது. தாங்கள் ஒவ்வொரு நாளும் அக்னியில அந்த ஹோமம் செய்பவர்கள். நித்திய அக்னிஹாரியம் என்று இருக்குது அந்தணர்களுக்கு. இந்த காலத்துல அவர்கள் செய்வது விலை குறைவு. கோயில்லையும் நித்திய அக்னிஹாரியம் என்று இருக்குது. அதுவும் கோயில்கள்ல இப்ப குறைஞ்சிட்டு. பொதுவாக கோயில்கள்ல என்ன செய்யற வேண்டாம், காலையில சுவாமிக்கு திருவனந்தல் பூஜை வச்சு அந்த விளக்கு காட்டி அப்புறம் பிற்பாடு அடுத்த பூஜையும் செய்துடுவார்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு பூஜை இருக்குமல்லோ மதியத்துக்கு முதல்.
அதுக்கு முற்பாக சின்னதா ஒரு ஹோமம் வளர்த்து அதை வச்சு ஒரு கும்பம் வச்சு பிறகு கொண்டு அபிஷேகம் செய்து அடுத்த பூஜை செய்கிற வளமை சில சில கோயில்கள்ல ஒரு காலத்துல இருந்தது. நானும் பார்த்திருக்கிறேன். இப்ப இல்லை. ஏன்னா அது பொதுவாக ஆட்கள் கலந்து கொள்றது இல்லை. உங்களுக்கு தெரியும், காலை பூஜை ஒரு 6 மணி 7 மணிக்கு 8 மணிக்கு அது வந்து அப்படித்தான் செய்கிற 7 8 மணிக்கு முதலாவது பூஜை முடிச்சு பிறகு டக்கண்டு அதுக்கு பிறகு எல்லாம் சுற்றி திறந்து 2வது பூஜை முடிச்சுட்டு மதிய பூஜைக்கு முதல் இது நடக்கும். இடையில இன்டர்வல் இருக்குத்தானே. அந்த ஓமோ நேரம் கோயிலுக்கு வந்து ஆட்கள் சும்மா பார்த்துட்டு சுத்தி கொண்டு போவார்கள். அதை ஒரு செய்கிறது இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், கீதன் இந்தியாவுக்கு போயிருந்தார் கேரளாக்கு. அங்கே இது இருக்கிறதா சொன்னார். தாங்கள் போயிருக்கல. அவர் தண்டபாட்டில் ஆக்கள் ஒரு தினமே இல்லையா, அவர் தண்டபாட்டில் அக்னிஹாரியம் செய்து கொண்டிருக்கிறார். போய் கேட்டால் எழுப்பி வந்தவருக்கு தீபத்தை காட்டிட்டு போயிருந்து தொடர்ந்ததை செய்கிறார். சரி. அந்த நராவோர் அதுதான் அறதொழில். வேட்டல் வேட்பித்தல், மற்றவர்களை கொண்டு செய்வித்தல் உண்டு. மற்றது ஈதல் இரத்தல். இரத்தல் அந்தணர்களுக்குரிய தொழில். இரத்தல் என்ன, மற்றவரிடம் கேட்டு பிச்சையாக வேண்டுதல். இறந்து வேண்டுதல் வந்து அந்தணர்களுக்கு உண்டு, சன்னியாசிகளுக்கு உண்டு, கல்வி கற்கின்ற பிரம்மச்சாரிகளுக்கு உண்டு. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று வெட்டி வேட்க சொல்லு. மற்றவைக்கு இரத்தல் இழிது. மற்றவர்களுக்கெல்லாம் இரத்தல் எளிது. பிராமணர்கள் முழு நேர ஆன்மீக பணி, முழு நேர கல்வி, இதில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இரத்தலை விதிவிலக்காக விதித்திருக்கிறது. அதான் அறுதொழில் பூண்டுலோர். இதை வள்ளுவரன் சொல்லுவார், ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவான் என்னண்டுவார். ஒரு அரசு நல்லா இருக்காட்டிக்கு பயன் பசுக்களுடைய பயன் குன்றும், அல்லது பொருளாதாரம் என்று விடுக்கலாம். மாடண்டா செல்வம், பொருளாதாரம் குன்றும். அறுதொழிலோல் நூல் மறப்பர், அந்தணர்களும் தங்களுடைய நூல்களை மறந்து இப்ப இருக்கிற எல்லா மாதிரி வந்துடும் போல இருக்கு, போயிடுவார்கள். அந்தனராவோர் அறுதொழில் பூண்டிலோர் செந்தழல் ஓம்பி. பாத்தீங்களா, அக்னிகாரியம் மிகவும் முக்கியம். செந்தளம் ஓம்பி முப்போது நியமஞ்சை. முப்பொழுது 3 பொழுதும் அவர்கள் வழிபாடு ஆற்றுவார்கள். காலை மதியம் இரவு 3 நேரமும் செய்வார்கள். கோயில்ல பூஜையர்கள் 30 திருமேனி தீண்டுவார்கள். தந்த தன் தம் தவ நற்கருமத்து நின்று, தம்முடைய தவ நற்கருமம். தவம் என்பது சரியகிரிய யோக ஞானம். அதுல இருக்கிற அந்த தங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த கருமத்திலே நின்று வேற காரியம் ஆங்கு இட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்பார்களே. சந்தியும் ஓதி, சந்தியை பொழுது காலை சந்தி, உச்சி சந்தி, மாலை சந்தி. காலை சந்தி எப்ப செய்ய வேணும்? காலை சந்தி காணாம செய்ய வேணும். உச்சி சந்தி கோணாம செய்ய வேணும். மாலை சந்தி கண்டு செய்ய வேணும். விளங்குதோ என்ன சொல்றதுண்டு? சூரியோதயத்தை காணாமல். காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று சொல்றது. காணாமல் கோணாமல் கண்டு கொடு. காணாமல் காலை சந்தி செய்யக்குள்ள சூரியன் உதிச்சிருக்கப்படாது, அதுக்கு முதல் செய்யணும். அதுதான் உத்தமமான நேரம். உச்சி சந்தி செய்யக்க உச்சியில இருந்து சூரியன் கிழக்கு இறங்கப்படாது, திரும்பி பார்க்கக்கூடியதா இருக்கப்படாது உச்சியில. கோணாமல். மாலை சந்தி செய்யக்க சூரியன் மறைய முதல் செய்ய வேணும். கண்டு, காணாமல் கோணாமல் கண்டு கொடு, தர்ப்பணத்தை கொடு. அதான் சந்தியும் ஓதி. சந்தியில வந்து அவர்கள் ஓதுகின்றார்கள். என்னத்தை ஓதுகின்றார்கள்? பஞ்சாட்சரத்தை ஓதுகின்றார்கள், காயத்ரி ஓதுகிறார். சடங்கறுப்போர்களை சடங்குகளையும் செய்வார்கள். யார் அந்தனர் சடங்கு செய்கிறது என்றால்? சடங்கென்றால் என்ன? இல்ல, ஷட்டங்கு என்றா, ஷட்டண்டா 6. ஷண்முகன் சொல்றது தானே. 6 அங்கம் ஷடங்கம். 6 அங்கன் 4 வேதம் ஆனாய் போட்டி. இதனுடைய அங்க நூலாகிய 6 நூல்களின்படியும் சடங்கை அது செய்யப்படுவது சடங்கு. ஷடங்கம்படி செய்யப்படுவது சடங்கு. சிக்ஷை, வியாகுருதி, நிறுத்தம், சந்தோபிசிதி, அது மொழி இலக்கணங்கள். அது ஓதுற முறை, உச்சரிப்பு, ஜாப்பு, கருத்து, அதுகள் எல்லாம். மற்றது அடுத்தது வந்து மற்றது அடுத்தது வந்து கல்பம். கல்பசூத்திரம் என்றது ஆகமத்துல இப்ப விரிச்சிருக்கிற மாதிரி வேதங்கள்ல கிரியைகளை சொல்ற முறைகள் இருக்கிறது கல்பசூத்திரம். பிராமணர்கள், ஆகமம் இல்லாத வேத பிராமணர்களுக்கு அதுதான் தர்மசூத்திரம் சொல்லுவார்கள். ஆபஸ்தம்ப சூத்திரம், யாக்கவல்லிய சூத்திரம் ஒரு சூத்திரம் வச்சிருக்கிறார்கள். வருது
அப்ப சடங்கரு போர்களே. அப்ப வேத அங்க நூல்கள் என்பது நின்று இவ்வளவும் பிராமணருக்கு சொல்லி இருக்கு பாருங்க. அறு தொழில் சொல்லி இருக்கு, அக்கினி ஓம்புதல் சொல்லி இருக்கு, முப்போதும் நியமம் செய்கிறத சொல்லி இருக்கு, தங்கள் தங்கள் கருமத்தில நிற்கிறத சொல்லி இருக்கு, முச்சந்திகளிலும் சந்தியாவந்தனம் செய்யவும் சொல்லியிருக்கு. அப்ப சந்தியாவந்தனமும் வேறு வழிபாடு வேறு பாத்தீங்களா. சந்திய மோதி 3 சந்தியாவந்தனம் இருக்குது, 3 நேரமும் வழிபாடு இருக்கு, 30 நியமம் செய். அப்ப அது ரெண்டும் வித்தியாசம். ஐயா பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயில் ஐயா ம் காலையில திருப்பள்ளி எழுச்சி 5:30 மணிக்கு முதல்ல 5 ம் மணிக்கு இவங்க ஓமம் வளர்ப்பாங்க ஐயா. 5 மணிக்கு ஓமம் வளர்க்குறாங்க. நல்லது. அது ம். மாதிரி பகல் நேரத்துல அந்த ஓமம் எரிஞ்சு கொண்டே இருக்கும் உள்ளுக்கு மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல. தெரிஞ்சு கொண்டே இருக்கிறது இல்லை, அந்தணர்கள் அதில இருந்து ஆவதி கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? கொடுக்குறாங்க ஆனா நாங்க இப்ப அதை கொடுத்துட்டு தானே வாராங்க ஐயா திருப்பள்ளி எழுச்சிக்கு. அது காலையில செய்யறது இருக்கு, காலையில செய்யறது இருக்கு. அது அது உத்தமமானது. நான் கண்டது வந்து எங்கட ஊர் நடைமுறை கோயில்கள்ல இந்த 5:30 மணிக்கு கோயில் திறக்கிறது எல்லாம் இல்லை. அந்த நாளையில 6-7 மணிக்கு தான் கோயில் திறக்கிறது. ஐயா வந்து திறந்து அதாண்டு அதில் போய் போயிட்டு முதல் வந்து திறந்து ஒரு சின்ன பூசை அப்படி வச்சு போட்டு, பிறகு அடுத்த பூசை ஒழுங்கா எல்லாம் அமுது வச்சு போட்டு 2வது பூசை ஒரு 7:30-8க்கு முதல் ஒரு பூசை, 9-10க்கு அடுத்த பூசை நடக்கும். முதலாவது பூசை அந்த குயிக்கா வந்தவொடனே திறந்து செய்கிற மூலஸ்தானத்துக்கும் பிள்ளையாருக்கும் இருக்கும். வர அடுத்த பூசை அப்படி சுத்தி வர அது நடக்கும். இது இந்த ரெண்டும் தான் ஆக்கள் போய் நின்று கும்பிடுறது, அர்ச்சனை செய்கிறது. அதுக்கு பிற்பாடு சரி. அந்த ஒரு ஹோமம் வளர்த்து இது செய்து வச்சு அது வந்து மதியத்துக்கு முதல் அதை கொண்டே ஊற்றி அபிஷேகம் பண்ணி செய்வார்கள். அங்கே ஆக்கள் ஒரு தரம் பெருசா இருக்கிறது இல்லை, இல்ல அது பெருசா ஆக்கள் வாரதில்லை. பார்த்துருக்கிறேன். ஆனா இப்ப அதுகள் ஒன்றும் இல்லை. நான் ஐயா இது ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேவித்தல் ஈதல் ஈதுவித்தல் ஐயா. இதழ் இரத்தல். இரத்தல் இரத்தல். ம். பல பேர் கோயில்களுக்கு போனா சொல்ற குற்றம், ஐயர் வேற இந்தியாவில் போனோன்னு வந்து காசு கேட்கிறார்கள், அது கேட்கிறார்கள். அவரோட தொழிலே உண்டு. முழு நேர பணியில இப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அதுல தோஷம் இல்லை. இப்படி இல்லாம வேணும், அதுல தோஷம். 2வது பாடல் பாருங்க. வேதாந்தங் கேட்க விருப்பொடும் முப்பதம் போதாந்தமான பிரணவத்துள் உக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் என்னார் கண்டின் இன்புறுபவர்களே. இதெல்லாம் இருக்க வேணும். வேதாந்தங் கேட்க விருப்பொடு வேதாந்தங் கேட்க, வேதங்களையும் வேத பொருள்களையும் இந்த விஷயங்களையும் விருப்போடு கேட்கிறவர்களாக இருக்க வேணும். 30 போதாந்தமான பிரணவத்துள்வுக்கு, ஞானத்தின் முடிவாக இருக்கிற பிரணவத்தினுடைய முக்களை பிரணவம் அதிலே புகுந்து அதிலே தழைத்து அதிலே ஓதி உணர வேணும். நாதாந்த நாத முடிவாக, வேதாந்த மேத முடிவான, போதாந்த ஞான முடிவான நாதனை தலைவனை இது அந்தம் என என்ன கண்டு இதுவன்தான் எல்லாவற்றின் முடிந்த முடிவாய் இருப்பவன் என்று கண்டு இன்புறுபவர்கள். பாத்தீங்களா, ஒன்று படிப்பு இருக்க வேணும். மேலே சொன்னதுல அதோட என்ன போட்டிருக்கிறார், இதுல படிப்பை போட்டிருக்கிறார். வேதாந்தம் இருக்க வேணும். 2வது ஓங்கார பிரணவத்தை பொருளுணர்ந்து உச்சரித்து உணர வேணும். 30 போதாந்தமான பிரணவத்து உள் பூக்கு, அதுக்குள்ள புகுந்து குடைஞ்சு உள்ளுக்க போகணும். ஓய் எல்லாவற்றுக்கும் முடிந்த முடிவாக இருக்கிற இறைவனை கண்டு இன்புற அனுபவிக்கிறார்கள, தாங்கள் அனுபவிச்சாத்தான் மற்றவைக்கு செய்யலாம். அது இருக்க வேணும். 3வது காயத்திரியே கருதா செவித்ரி ஆய்தற்குவப்பர் மந்திரமாங்குன்னி நேயத் தேரேறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. நாங்கள் காயத்ரி மந்திரம் என்று சொல்றது அதுக்கு பெயர். காயத்ரி மந்திரம் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. காயத்ரி என்றது அதுண்ட ஜாப்பு. கலிப்பா, ஆசிரியப்பா, வெண்பா, குரல் என்றெல்லாம் சொல்றோமே நாங்கள், அந்த வடிவம், அந்த பாட்டு வடிவம். அதே மாதிரி இந்த பாட்டினுடைய வடிவம் காயத்ரி. அதுல 24 அக்ஷரங்கள் இருக்கும். இந்த சந்தத்தில் எல்லா காயத்ரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதான் காயத்ரி. ஆனா நாங்க சொல்ற அந்த தட்சவிதர்வரேனிய மந்திரத்துக்கு உண்மையான பெயர் சாவித்திரி மந்திரம்.
அப்ப காயத்திரியே கருது சாவித்திரி. அந்த நாள்லயே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. கருததான் சாவித்திரி. ஆயுதற்கு உவப்பர் மந்திரம் ஆங்குண்ணி. அவர்களை அதை ஆராய்ந்து உவந்து மந்திரமாக அதை உண்ணி முயன்று நேயத்தேறேறி நினைவுற்று நேயத்தாய். அன்போட நேயத்தேர், நேயமண்டா அன்பு, நினைவுட்டு சிந்தி அதுல வச்சு நேயத்தாய் அன்பாகவே அதை ஓதுவார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறைக்கு இப்பதென்றார். அது மாதிரி காயத்ரியும் அப்படித்தான் ஓதுவார்கள் அவர்கள். மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. முக்கியமான விஷயம், காயத்ரி மந்திரம் பிற்காலத்து வளமையில முதல் 3 வர்ணத்தார், அதாவது சத்திரியர், பிராமணர், வைசியர் எல்லாரும் முதலாம் என்ற முறை வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு. அது உமாபதி சிவம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஆனா ஆதியில காயத்ரி பிராமணருக்கு தான் இருந்திருக்கு. என்னடா இதுல காயத்ரியை ஓதுபவர்களுக்கு பிராமணர் தான் சொல்லி இருக்கிறார். நேயத்தே நின்ற நிமலனடி போற்று. நேயத்தே நின்ற நிமலனடி போற்று. அடுத்தது பெருநெறியான பிராணவம் ஓர்ந்து குறிநெறியாலுரை கூடினல் வேத திருநெறியான திருக்கையில் சொரூபமதானோர் துகளில் பார்ப்பாரே. பெருநறியான பிரணவம் ஓர்ந்து, பிரணவ பெருநறியை ஓர்ந்து உணர்ந்து முயன்று, பிரணவத்தை ஓம் என்பது முக்கியம். குருநறியால் உரைகூடி தங்களுடைய குருமார்க்கத்தின் வழியாக உபதேசம் பெற்று நால்வேத திருநெறியான திருக்கை இருத்தி, 4 வேதங்கள் அந்த திருமந்திரத்திலே வந்துட்டு 4 வேத திருநறி, வேத வழிகளிலே திருக்கை இருத்து சொரூபமனாதோர் துகளில் பார்ப்பரே. அதை தம்முடைய வேதத்தை கையிலே கொண்டு அந்த பிரணவத்தை ஓதி உணர்ந்து குரு வடிவத்திலே உபதேசம் பெற்று இந்த வழியிலே நின்று சொரூபமனாதோர், அதன் வடிவாகவே வேத வடிவாகவே விளங்குபவர்கள் வேதியர். தான் அவைக்கு வேதியர் என்று பெயர். பிராமணன்டா வேதமே வடிவாக இருக்க வேண்டும். துகளில் பார்ப்பரே, துகளெண்டா குற்றமில்லாத பார்ப்பார். படிக்காத இன்னொரு ஆள் படிங்கோ, எல்லாரும் மத்தியம் எடுத்து எல்லாரும் படிக்கணும். பெருநறியான பிரணவமோண்டு திருநறியாளுரை கூடிய 4 வேதம் முடிஞ்சது. அடுத்தது இத படிங்கம்மா. சந்திய முந்தவம் தானவன் நாதலும் சத்தியம் ஈத்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் ஒத்த உயிருடன் உண்மை உணர்வுற்று பெத்தம் மறுத்தலும் ஆகும் பிரமமே. அந்த பிரம்ம நிலை அடைந்தவன் தான் பிராமணன். பிரம்ம நிலை அடைந்தவன் பிராமணன். பிரம்மம் என்பது நாங்க சிவம் என்று சொல்றது. சிவநிலை, சிவத்துவம் அடைந்தவர் சிவன் முத்தர்கள் ஞானிகள் என்று சொல்றோம் தானே. அதே மாதிரி பிரம்மத்துவம் அடைந்தவன் பிரம்மம். சத்தியம் உண்மை இருக்கணும். தவம் இருக்கணும். தவம் என்றா பிராக்டிஸ், பர்சனலா பிராக்டிஸ் பண்ணணும், இல்லாட்டி இல்லை. தான் அவன் ஆதலும் தத்துவமசி, நீ அதுவாகிறாய். அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன். அதை ஓதி தான் அவன் ஆதலும் இத்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும். அதுக்கு அடுத்து பார்க்கணும் நாங்க. ஒத்த உயிருடன் உண்மை உணர்வுற்று, தன்னோட இருக்கிற உயிரினுடைய உண்மையை உணர்ந்து உற்று அறிந்து பெத்தம் அறுத்தலும். பெத்த நிலை என்றா புறப்பு, முத்தி நிலை என்றா முத்தி நிலை, பெத்த நிலை நாங்கள் இருக்கிற பெத்த நிலை. பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமமே இந்தியம் ஈட்டியே வாட்டலும் என்றதை பார்ப்போம். இந்தியம் ஈட்டியே இந்தியம் battery is running low என்று வருது. வாரன் போறங்க 1 minute.
ஒழுக்கம் கைவிருப்பம் இந்தியம் ஈட்டிய என்பதற்கு என்ன கருத்து வரையறை படிக்கிறீங்களா இதுல? மேல பொறிவழி என்று போட்டு ஐயா இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே பொறிவழி காரணம். போகாதண்டு போட்டு இல்ல, இத்தகம் இந்தியம் ஈட்டியே வாட்டலும். Wow, very nice. Oh, good job. Good job. நன்றி சிவ சிவா. நன்றி. சொல்லுங்க அம்மா. சத்தியமும் தவம் தான் அவன் யாதலும் இத்தகம் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் ஒத்த உயிருடன். முதலாவது வரி, மூன்றாவது, நாலாவது புரியுது, இரண்டாவது வரை இத்தகம் இந்தியம் ஈட்டியே வாட்டலும். வழி போகாது தடுத்தண்டு இருக்குது. நோன்புகளும் இன்னா செய்யாமையாகிய நோன்புகளும். புலால் உண்ணாமை கொல்லாமை இன்னா செய்யாமை ஆகிய நோன்புகள், அதைத்தான் வாட்டு. இத்தகு இந்தியம் ஈட்டியே வாட்டலும் என்பது நோன்புகளை சொல்லுகிறார். நல்லது. அடுத்தது, வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒளிந்திலர். வேதாந்தம் ஆவது வேட்கை ஒளிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. அடுத்தது, இதெல்லாம் படிச்சு கிரியைகள் செய்து கொண்டு வந்தாலும் அவர்கள் இந்த வேதாந்தம் இந்த கிரியைகளை கேட்டால் அந்த வேட்கை ஒழிய வேணும். வேட்கை என்றது ஆசை, அவா, இந்த கிரேவிங், அது ஒழிய வேணும். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும், இதன்படி கேட்டாலும் தம் வேட்கை ஒளிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரு. அதாவது கற்றதனால் ஆயன பயன்குணங்கள்ன்ற மாதிரி. இன்னொன்று இருக்குது, என்ன, நிற்க அதற்கு கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. அதைத்தான் நீங்க சொல்ற. அதன்படி நிற்க வேணும். படிச்சு போட்டு மட்டும் புத்தக படிப்போட இருக்கக்கூடாது. அடுத்தது வந்துட்டு இந்த பாடல் நூலும் படிங்க. நூலும் திகையும் நுவலில் பிரமமோ நூலது கார்பாச நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தனர் காணும் நுவலிலே. நுவலுதல் என்றா சொன்னால் நூலுடைய அந்தனரை காணும். இதுல விளங்குது என்ன, திருமந்திரங்காலத்துல பூநூல் போடுறது பிராமணர் மட்டும்தான். பிற்காலத்துல அதிகாரத்தினால அரசவர்களுக்கும் செல்வத்தினால வைசியர்களுக்கும் இந்த பிராமணத்தை வரி போட்டு எங்களை போல நீங்களும் பெரியாக்கள் அவைய கொஞ்சம் ஏற்றி வச்சு இதெல்லாம் சமூகத்தினுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்குது. திருமந்திரங்காலத்துல பிராமணர் மட்டும்தான் காயத்ரி ஓதினார்கள், பிராமணர் மட்டும்தான் நூல் போட்டார்கள். புரியுது? அதுல நூலும் பிறகு போட்ட பிறகு நானுமேன் போடப்படாது. பிறகு அடுத்த யாரம்மா யாயா Very nice. கலாபாலான் கலாபாலான்னு சொல்லு. மியூட் பண்ணி. Sorry. நூலும் சிகையும் நுவலிற் பிரமமோ நூல காற்பாதம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம். நூலது கார்பாசம். கார்பாசம் என்றா பருத்தி பெஞ்ச் நூல், பருத்தி நூல். நூல் வெறும் பருத்தி நூல். நுண்சிகை, சிகை வெறும் மசிர், கேசம். அதுல வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பிராமணர்களுக்கு அது என்னத்தின் அடையாளம் என்றால் நூல் போட்டால் அவர்கள் வேதாந்தம் அறிந்தவர்கள். நூல் அது வேதாந்தம். நுண்சிகை ஞானமாகும். குச்சியில குடும்பி வச்சால் அது ஞானம், ஞானத்தை குறிப்பது. நூலுடைய அந்தனர் காணும். நூலை கண்ட அந்தனர்களை கண்டால் இது எனக்கு தெரிய வேணும். இவருடைய நூல் வேதாந்தம்
அவருடைய சிகை ஞானம் ரெண்டும் அவர்களிடம் இருக்குது என்று நாங்கள் காண வேணும், அவர்களிடமும் அது இருக்க வேணும். 8வது சத்தியமென்றும் ஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி பத்தியுமின்றி பரன் உண்மையுமின்றி பித்தேறும் மூடர் பிராமணர் தாமன்றே. நல்லொரு பாடு. சத்தியமின்றி உண்மையும் இல்லை, தனி ஞானந்தானின்றி தனக்கு உரிய ஞானமும் இல்லை, ஒத்த விடய ஞானம்தான் இல்லை, ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி. ஒரு உலக விஷயத்து என்றாலும் கூட ஒரு உலக ரீதியாக கண்டு ஆராய்ந்து அறிந்து ஒரு பகுத்தறிவோடு ஒரு சென்ஸோட பார்க்கிற அதுவும் இல்லை. ஒத்த விடயம் விட்டு ஓருமெண்டா முயன்று அதை அறிகின்ற அந்த உணர்வுமின்றி பக்தியுமின்றி, சரி பக்தி என்றாலும் இருக்கின்ற அதுவும் இல்லை, பரன் உண்மையுமின்றி இறைவனுடைய உண்மையும் தெரியாது, பித்தேறும் மூடர் பிராமணர் தாமன்றி. அடுத்தது இன்னொரு படிங்க, மாறி மாறி எல்லாரும் ரொட்டேட் பண்ணணும். திருநறியாகிய சித்தத்தின்றி குருநறியாலே குருபரம் சேர்ந்து கருமநியாமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மறை ஓர்க்கே. இது மறையவர்களுக்கு இறுதி நிலை. மேற் சொன்ன கருமங்கள், ஓதல் ஓதுவித்தல் இந்த விடயங்கள், வேட்டல் வேட்பித்தல் அந்த விடயங்கள், இதெல்லாத்தையும் இருந்தவர்கள் கடைசியாக என்ன செய்வார்கள்? அவர்களுடைய இறுதி நிலை என்னென்று கேட்டால் திருநெறியாகிய, திருநெறி என்றால் இறைவனுடைய நெறியாகிய சித்து அசித்து இன்றி, சித்து அசித்து என்ற அந்த பேதங்களை அறிந்து அதை விட்டு நீங்கி குருநெறியாலே சேர்ந்து குருவடியை சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு, பிராமணர்களுக்கு ஒரு நேரத்தில் கருமங்கள் நியாமங்களை கைவிட்டு போகும். அது காணும் துரிய சமாதி, துரிய நிலையிலே சமாதி அடைகிறது. இதுதான் தூய்மறையோர்க்கு இறுதி நிலை. அதாவது கர்ம வழியிலே இந்த வழியிலே நடந்து கொண்டு வர இறுதியாக இந்த நிலை சித்திக்கும். துரிய சமாதி தூய்மறையோர்க்கு. என்ன சில பேர் சொல்றது கர்மத்தினாலே அடைய முடியாது இறைவனை, அப்படி எல்லாம் சொல்றதுக்காக இதை சொல்றார். அவர்களுக்கும் அந்த நிலை உண்டு. அடுத்தது மறையோரவரே மறையாவரானால் மறையோர்த்தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை குறையோர்தல் மற்றுள்ள கோலாகலமென் மென்றறிவார் மறை தெரிந்தந்தனராமே. மறையோர் எவரே மறையவரானால், மறையவர் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற இந்த வேத அந்தணர்கள் எல்லாரும் உண்மையான மறையவராய் இருந்தார் என்றால் மறையோர்தம் வேதாந்தம், அவர்களுக்கு மறையோருக்கு வேதவர்களுக்குரிய வேதாந்தம் இருக்க வேண்டும். வேதத்தினுடைய அறிவும் அதனுடைய முடிந்த முடிவும் தெரிந்திருக்க வேண்டும். வாய்மை இருக்க வேண்டும், சத்தியம். தூய்மையும் இருக்க வேண்டும், சுசி. அதெல்லாம் ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். வாய்மையில் தூய்மை, வாயிலிருந்து வாரது தூய்மையா இருக்க வேண்டும் சொல்லலாம். ஆனா வாய்மை தூய்மை ரெண்டும் தனித்தனியா இருக்கு. குறை ஓர்தல், குறைகளை கண்டுபிடிச்சு அறிந்து கொள்ளணும். இது குறை என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்றுள்ள கோலாகலம் என்று அறிவர். இந்த குறைகளை தவிர்த்து மற்றதெல்லாம் சிலதுகள் இதெல்லாம் சும்மா கோலாகலம் என்ற அலங்கார சடங்குகள் என்று நிறைய இருக்கல். நீங்கள் கோயிலுக்கு போனோன்னே நாங்கள் போனோன்னா உடனே சொல்லுவார்கள் இந்த அலங்கார சடங்குகளை கொண்டு உதாரணம். நீங்க போனோன்னு உங்களுக்கு மாலை போடுறது, உங்களுக்கு தலைப்பா கட்டுறது, மந்திரம் சொல்லிக்கே லம்போதர எல்லாத்தையும் சொல்லி அவருடைய எல்லாம் சொல்றது, இதெல்லாம் கோலாகலம். குறையோர்தல் மற்றுள்ள கோலாகலம் என்று அறிவர் மறை தெரிந்த அந்தனராமி. வேதம் தெரிந்த அந்தணர்களுக்கு வேதத்தினுடைய வேதாந்தம் தெரிஞ்சிருக்கணும், வாய்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும், குறைகள் தெரிய வேணும். மற்றது குறைகளோடு மட்டும் இல்ல, சில கோலாகலங்களும் எங்களோட பூஜைகள் வழிபாடுகள்ல இருக்கு அவரவருக்கு. அதுவும் இது கோலாகலம் என்று தெரிஞ்சிருக்கணும். அது முட்டை நீக்கணும் என்று இல்லை, ஆனா அதையே சடங்காக்கி நடத்துறதை தவிர்க்க வேணும், அவ்வளவுதான்.
நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, உண்மையான சிவபூஜை கோயில்களில் பார்க்குற ரொம்ப அருகி கொண்டு போகுது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தேன் ஒரு ஐயா இந்த தைப்பூசம் செய்யக்க இங்கே செய்தவர் ஐயப்பன் கோயில், அது நல்லா இருந்தது. மற்றும்படி நாங்கள் கலந்து கொள்ள பூஜைகளில் பெரும்பாலும் ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவபூஜை வேலை சுருக்கமாக நடக்கும். ஆனால் எங்களை குஷிப்படுத்துறதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக, இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நடக்கிற பூஜைகள் நிறைய இருக்கு. விளக்க காவுங்கோ, கொடிய காவுங்கோ, பட்டை தூக்குங்கோ, பகடை தூக்குங்கோ, இஞ்சால வாங்கோ, அங்கால திரும்புங்கோ என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்குல்லோ, அது எல்லாமே அலங்காரம், கோலாகலம், அவ்வளவுதான். பல பேர் அப்படி செய்தாதான் ஐயா அன்றைக்கு நல்லா பூஜை செய்தாருன்னு சொல்லி போட்டு போறவர்கள் இருக்கிறோம். என்ன அவர்களுக்கும் தெரியும் என்ன செய்யறது. நாங்களும் எதிர்பார்க்கிறோம், அப்படி செய்யாட்டி இல்லைன்னு சொல்றோம். அடுத்தது அந்தண்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தசை அந்தணர் சேருஞ்செழும்புவி நந்துதலில்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. அந்தன்மை பூண்ட, அந்தன்மை என்றது பிராமணத்துவம், நல்ல தமிழ பிராமணத்துவத்தை அந்தன்மை, அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தசை அந்தனர், அருமையான வேதனுடைய அந்த வேதாந்தத்தை சிந்தையிலே செய்கின்ற அந்தணர்கள் சேருஞ்செழும்புவி நந்துதல் இல்லை, அவர்கள் வாழுகின்ற பூமியானது ஒரு நாளும் கஷ்டப்படுவது, துன்பப்படுவது, அழிந்து நந்துதல் இல்லை. நரபதி நன்றாகும், நரபதி கண்டா அவர்கள் மனிதருடைய மன்னன் நல்லா வருவான் அவர்கள் இருக்கின்ற இடத்துல. அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே, அவர்கள் ஆகுதி செய்வார்கள். அந்தி 30 ஆகுதி என்று இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு 2 நேரம் என்றாலும் காலையும் மாலையும் ஆகுதி, அக்னி வளர்த்து ஆகுதி பண்ற இப்படிப்பட்ட அந்தணர் வாழுகின்ற பூமி இடம் ஒருபோதும் தாழாது, அந்த மன்னன் நல்லா இருப்பான். அடுத்தது வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர் நாதாந்த போதம் நணுகிய பேர்க்கு அது போதாந்தமாம் பரன்பாற்புகப்புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நண்ணுமே. மேலதிக வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர், வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர் நாதாந்த போதன் நணுகிய பேர்க்கு அது போதாந்தமாம் பரன்பால் புகப்புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே. என்ன கருத்து போட்டுள்ளார்? கருத்துக்கள் சிலதுகள் வித்தியாசமா இருக்கு. வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர், இந்த வேதாந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லது விளங்கிக் கொள்வதற்கு விதியில்லாதவர்கள். நாதாந்த போதன் நணுகிய பேர்க்கு அது, நாதாந்த போதன் பணுகிய பேர்க்கு, நாதா அந்தம் போதம், நாதம் என்கின்ற நாதம், போதம் என்கின்ற அறிவு, மற்றது நாதத்தினுடைய முடிவு, நாதாந்தம் போதம் நணுகிய பேர்க்கு அது போதாந்தமாம். வேதாந்தம் என்பது இவர்களுக்குரியது. யாருக்கு? அந்த ஞான வழியிலே போதன் நணுகிய பேர்க்கது. போதம் என்பது ஞானம் என்று சொல்லியிருக்கேன், சிவஞான போதம் என்ற மாதிரி. போதன் அணுகிய பேர்க்கது போதாந்தமாம். இந்த ஞான வழியினாலே இறைவனை அடைய நினைப்பவர்களுக்கு, அப்படி செய்பவர்களுக்கு அந்த ஞானத்தின் முடிவாக இருப்பதுதான் இந்த வேதாந்த ஞானம். அது விளங்க விதியில்லாதவர்கள் போதாந்தமாம் பரன்பாற் புகப்போக்கதால், இந்த ஞான முடிவாகிய இறைவனிடம் தாங்கள் அன்பு மீதியாக பக்தியால போனாலும் கூட நாதாந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே. அவர்களுக்கு அந்த முத்தி சித்தி எல்லாம் நாதாந்தத்தில் இருக்கிற முத்தியும் சித்தியும் கிடைக்கும். அதாவது ஞான மார்க்கத்தில் கிடைப்பது ஞான மார்க்கத்துல முடியாதவர்களுக்கு பக்தி மார்க்கத்துல கிடைக்கும். 52 சச்சங்கத்துல அவர் அலட்டுறதெல்லாம் விளங்குதில்லை, இவர் என்ன சொல்லுறாருன்னு பல பேர் சொல்றது. அப்படி எல்லாம் பயப்பட வேண்டாம், அவர் சொல்றதை சொல்லி போட்டு போட்டும், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கள் இறைவனை பற்றி பிடித்தால்
பரன்பால் புகப்புக்கதால் எங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும். அவ்வளவுதான். வேதாந்த ஞானம் விளங்க விதியிலும் இது அந்தனர் ஒழுக்கத்துல போட்டாரு. என்னண்டா அந்தனராத்தான் பிறந்திருக்கிற, மறைவரத்தான் பிறந்திருக்கிற, உனக்கு நூல் போட்டு இருக்குது, குடும்பம் இருக்கிற, எல்லாம் தந்திருக்குது, ஏதோ உன்னால இயன்ற வரைக்கும் போதி கீதி பாரு. ஆனா இந்த சும்மா சொல்றத செய்து கொண்டு விட இந்த மண்டைக்குள்ள ஒன்றும் விளங்க மாட்டேன்றது. ஒருத்தருடைய இதை பொறுத்தது விளங்குதில்லை, இது புரியுதில்லை என்றா அது பிரச்சனை இல்லை. உன்னை அன்போட இறைவனை நாடி போனால் பரன்பால் புகப்புக்கதால் உனக்கு அந்த நிலை பெறும் என்று சொல்றேன். இதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது 13வது 2 வரி தான் இருக்குது இதுல. தானே விடும்பற் இரண்டும் தரித்திட நானே விடப்படுமே தொன்றை நாடாது. இந்த திருமந்திரத்துல எங்களுக்கு மற்றது கிடைக்கல. பொருள் காண்டல் அரிது வருவோம். அடுத்தது அது புத்தகத்துல இருக்கு ஐயா. என்ன இருக்கு? தானே விடும்பற்று இரண்டும் தரித்திட தானே விடப்படும் ஏதொன்றை நாடாது பூமவான் முகன் புண்ணிய போகனாய் ஓமவும் ஓர் ஆகுதி அவி உண்ணவே. கிட்ட இருக்கிற திருமந்திரத்துல இருக்கு ஒன்று பார்க்க. சில நேரம் அம்மா நீங்க இப்ப வாசிச்சது இப்ப புகுத்தின மாதிரியும் இருக்குது. இல்ல அது பார்க்க இருந்ததுன்னா அடுத்துலாம் பிரச்சனை இல்லை. இருக்குது. ஏன் அதுல இல்லை என்று தெரியல. தானே விடும் பற்றிரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது ஊமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமேவும் ஓர் ஆகுதி அபி உண்ணவே. கருத்துத்தான் புரியுதில்லை. தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட, விடும் பற்று ரெண்டும் தரித்திட. ஏதாவது கருத்து போட்டிருக்கா சாந்தினி? அதை வாசிக்கிறேன். தானாக விடுபட்டு விலகும் பற்றுக்கள் இரண்டும் ஒன்று அகப்பற்று மற்றும் புறப்பற்று, இந்த இரண்டும் இறையுணர்வை மனதில் கொள்ள தரித்திட தாமாவே விலகி போகும். தானே விடுபடும். நானே என்னும் மாணவம் விடுபட மற்ற அகங்காரங்கள் எல்லாம் பட்டுவிடும், கெட்டழியும் படும். பிறகு உள்ளம் வேறொன்றையும் அடைய விரும்பாது நாடாது. பூமோவு நான்முகனும் தாமரை பூவில் இருக்கும் நான்முகனாய பிரமன் புண்ணிய மூர்த்தியாய புண்ணிய போகனாய் விளங்குவது ஓமோவும் ஓமத்தீயிலே இடப்படும் ஓர் ஆகுதி அவியை உண்ணவே உண்ணுவதற்கவே. முதல் 2 வரைக்கும் கடைசி 2 வரைக்கும் பொருந்துது இல்லையா? ஏதோ அங்க இருக்குது பாவம். இது நல்லா இருக்கு. தானே விடும் பற்றிரண்டும் நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது அகப்பற்று புறப்பற்று ரெண்டும் விடும். நான் என்கிற ஆணவமும் விடும். தரித்திட ஏதொன்றை நாடாறு தரித்திட, வேறொன்றை நாடாறு இறைவனையே தரித்து கொள்ள இந்த அகப்பற்று புறப்பற்று ரெண்டும் விடும். தாமரை பின்னணியில் இருக்கிற நான்முகன் கூட
புண்ணியங்களில் விருப்பமுடையவனாய் புண்ணியங்களை புண்ணிய பயனாக அந்த நிலையிலே இருக்கின்றான். ஓமேவும் ஓர் ஆகுதி அவை உண்ணவி. எடுக்கலாம். அகப்பற்று புறப்பற்று ரெண்டும் விட்டாத்தான் ஆணவம் மலமும் முட்டாக விடுபடும். அதுக்கு இறைவனை பற்றி பிடிக்க அது தானே விடுபடும். அந்த பற்றுகள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அதிகாரமுத்த பதம் கிடைக்கும். அதான் கருத்து. அதிகாரமுத்தியல் என்றால் மேலே போய் மேலான பதங்களிலே இருத்தல். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பதமுத்திகள் என்று இருக்குது. பதமுத்திகள் என்றால் அல்டிமேட் லிபரேஷனுக்கு முதல் பெனல்டிமேட் லிபரேஷன். ஆணவம் கொஞ்சம் இருந்து மிச்சமெல்லாம் நலமெல்லாம் போயிட்டது. ஆணவ மலத்தினுடைய கொஞ்சம் வாசனை மட்டும் இருப்பவர்கள் அதிகாரமுத்தர்களா இருப்பார்கள் அந்தந்த பதவிகளிலே. எப்படி பிரம்மதேவன் இருக்கிறது மாதிரி புண்ணிய பயனால். புண்ணிய போகனான். உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகமோத வரைத்து ஒருவதற்கே இங்கு ஆக்கியது என்ன எண்ணில் என்று சொன்னால் என்ன விரைக்கமலத்தோன் மாலும் ஏவலான் மேவுனையவர்கள் புரைத்த அதிகார புண்ணியன் நன்னலால் அவர்கள் செய்த புண்ணிய பலனினால அவர்களுக்கு அந்த அதிகார பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சிவஞான சித்திய என்ன முத்தொழில்களை மூன்று எல்லாம் பிரம்ம விஷ்ணு உருத்திரர் என்று உலகம் எல்லாம் சொல்லுது. நீ என்ன சிவன் தான் செய்கிறான்னு சொன்னா விரை கமலத்தோன் மாலும் அந்த தாமரைப்பூல இருக்கிற கமலத்தோன் பிரமணம் மாலும் திருமாலும் ஏவலான்மவினோர்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியால உயர்ந்தவர்கள். ஏவலான்மவினோர்கள் அவர்கள் பதவியில உயர்ந்தவர்கள். என்னென்ன பதவி வந்தது? புரைத்த அதிகார சக்தி புண்ணியன் நன்னலாலே அவருடைய புண்ணியம் மிகுதியினால இறைவனுடைய அதிகார சக்தி அவர்களுக்கு அந்த பவரை கொடுக்குது. ஆனவுடனாக இறைவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் செயல் செய்கின்றார்கள். இப்ப இங்கே சொல்லப்பட்ட விடயம் தானே விடும் பற்றி ரெண்டும். எப்ப தானே அந்த பற்றி விடும் ரெண்டும், அகப்பட்டு புறப்பட்டு ரெண்டும் விடும். எப்ப நானே விடப்படும், நான் என்ற ஆணவம் முட்ட விடப்படும். எப்ப ஏதொன்றை நாடாடு தடை வேறு ஒன்றையும் நாடாது இறை ஒன்றையே நாடி பிடித்துக் கொள்ள அது எல்லாம் போகும். அகப்பற்றும் போகும், புறப்பற்றும் போகும், ஆணவம் போகும், இறைவனை அடையலாம். மற்றவர்களுக்கு ஊமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமோவும் ஓராகுதி அழி உண்ணதே மாதிரி பதமுத்திகள் தான் கிடைக்கும். சரியா? இது அந்த ஒழுக்கத்துல சொன்னேன். அவரவர் விதிப்படி அவருடைய சொன்னேன். அவர்களுக்கு நாதாந்த முத்தியும் சித்தியின் நன்மை என்று சொன்னேன். கிரிய மார்க்கத்தினூடாக கூட முத்தியும் கிடைக்கும் சித்தியும் கிடைக்கும். ஆனால் அவரவர் நிலையை பொறுத்தது. அவர்கள் அந்த அகப்பட்டு புறப்பட்டு ரெண்டும் விட்டு ஆணவமும் போய் இறைவனையே பற்றி நின்றார்கள் என்றால் அவளுக்கு அது கிட்டும். அப்படி இல்லாதவர்களுக்கு பிரமன் போன்ற அதிகார பதமுத்திகள் கிட்டும். அடுத்ததை பார்ப்போம். 2 பேர் சேர்த்து 3 பேர் சேர்த்து பார்க்கல கருத்து வருது. பாத்தீங்களா? 14வது இதுல 2 வரி தான் போட்டிருக்குது. இது அடுத்த வரி, இது அடுத்த பாடலா போட்டிருக்குது. இதுல இன்னொன்று திருமந்திரம் ஒன்று இருக்குது. ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம்பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவார் சென்று வணங்கன் திருவுடை ஓடை என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்குது. ஓமையா ஒன்றும் இரண்டும் நெருங்கிய காலத்து. என்ன ஒன்றும் இரண்டும் நெருங்கிய காலம்? இறைவனம் இது பேருவழி காலம். ஒரு விதமான முத்தி எப்ப நடக்குதுண்டா, இந்த அதிகார முத்தருக்கு எப்ப முத்தி வருகுதுப்ப? எப்ப இந்த அதிகார முத்தியில சுத்தமாயா இதெல்லாம் கொஞ்சம் தத்துவம் கூடினது. சுத்தமாயா உலகத்தில் எல்லாம் இப்படியெல்லாம் அட்ட கணநாதர்கள் இருக்கிறார்கள், சப்தகோடி மகாமந்திரேஸ்வரர் இருக்கிறார்கள், அஷ்ட வித்தியேஸ்வரர் இருக்கிறார்கள், அவருடைய தேவிகள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கிணவே சுத்தமாயா உலகத்தில் இருக்கணும். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் அணு சதாசிவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் நாங்கள் அதிகார முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். இவர்கள் மும்மலங்களையும் விட்டாலும் ஆணவ மலத்தில் ஒரு கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஒரு மலத்தோர் இவர்கள். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா ஓமா? இந்த ஒரு மலர் குலத்துக்கு எப்ப முத்தி என்றா கடைசியாக இந்த சுத்தமாயா உலகம் சங்கரிக்கின்ற மகா சங்கார காலத்துல முத்தி. தெரியுமா? அது அவர்களுக்கு வேற புறவி இல்லை, என்ன கர்மா இல்லை அங்க.
அப்ப அதைத்தான் இந்த பாடல் ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்தன்றைக்க இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இருவரெண்டம் உறுதியில் நின்றார் என்னன் இறுதிதான் உண்டாகாதான் சிவஞான சித்தியார். சிவன் சக்தி இரண்டும் இருந்ததிலிருந்து சக்தி சிவத்துடன் ஒடுங்கும் காலம் மகாசங்கர். ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம்பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்தன பாடுவர். அவர்கள் என்றும் கெடாமல் இருப்பார்கள். அவர்கள் அந்த காலத்தில் கூட அழிவில்லாமல் இருந்து பல இதுகளை செய்து கொண்டிருந்தாலும் வென்று விளங்கும் விகிர்தன நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையோரே. அவர்கள் அந்த காலத்திலே அழிவில்லாமல் இருந்து இறைவனிடம் இருந்து பரமுத்தியை அடைவார்கள். பதமுத்தியில் இருந்து என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது கடைசி 2 பாடல்களும் கொஞ்சம் புலங்க கஷ்டமா இருந்தால் பிரச்சனை இல்லை. சைத்தாந்தம் படித்தவர்களுக்கு கொஞ்சம் புரியக்கூடியதாக இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. சொல்லுங்க ஐயா, அடியனுக்கு ஒரு சிறு கேள்வி இருக்குங்க. நம்ம அருவம், உருவம், அருவுருவம் 3 நிலையில வந்து வழிபாடு பண்றோம் இல்லையா? அது எதனாலங்க? அது எந்த நிலையில இருக்கவங்க வழிபாடு பண்ணுவாங்க? அதாவது இப்ப பொதுவா நம்ம வந்து சிவஞான சித்தியார் வகுப்பில வந்து கேட்டீங்கன்னா சொல்லக்கூடியதா இருக்கு. அருவம் உருவம் அருவுருவத்துல நாங்கள் அருவத்திருமேனிகள் வந்து சொல்றது அபரநாதம் அபரவிந்து. அதாவது அபர சிவன் அபர சக்தி, இது 2 அருவம். இந்த சுத்த வித்யா தத்துவத்துல நாத தத்துவத்துல அபரநாதம் அல்லது அபர சிவன் தொலைப்படுவர். அந்த சுத்த மாயையில 5 தத்துவங்கள் இருக்கு. இப்ப சித்தாந்தம் படிச்சிருக்கிறீங்க தானே? சுத்த மாயன்னு இருக்குது. படிச்சிருக்கீங்க. சுத்த மாயையில நாதம், விந்து, மாகேஸ்வரம், சாதாக்கியம், சுத்த வித்தியன்ற 5 தத்துவ தளங்கள் இருக்குது. ஆமாங்க, சிவ தத்துவம் சொல்லுவாங்க. நாதம் என்கிற தத்துவ தளத்திலே தொழிற்படுவது அருவத்திருமேனியுடைய இறைவன். அவருக்கு அபர சிவன் என்று பெயர். சரிங்க. அவருக்கு அபரநாதம் அருவத்திருமேனி. அதே மாதிரி பிந்து தத்துவத்தில் தொழிற்படுகிற இறைக்கு அபர சக்தி என்று பெயர். சக்தி வரை இது அபர சக்தி. அப்ப இது அபர பிந்து என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக சதாசிவ தத்துவத்தில இறை தொழிற்படுகின்ற போது அவர் வந்து அருவுருவ திருமேனி, அது சதாசிவன். அதனுடைய வழிபாடுதான் சிவலிங்கம். அடுத்ததாக மகேஸ்வர தத்துவத்தில இறைவன் தொழிற்படுகிற பொழுது அங்கே அவர் மகேஸ்வரன், சக்தி மகேஸ்வரி. சுத்தவித்த தத்துவத்தில 3 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறார்: படைத்தல், காத்தல், அழித்தல். சுத்தவித்த தத்துவத்தில படைத்தல் டிபார்ட்மெண்ட்ல அவர் தொழிற்படுகிற பொழுது அவரே பிரம்மமாக இருக்கிறார், பிரம்மன். அவருடைய சக்தி சரஸ்வதி. காத்தல் டிபார்ட்மெண்ட்ல சுத்த வித்த தத்துவத்துல காத்தல் டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்து விஷ்ணு, சக்தி வந்து லட்சுமி. அதுக்கு அழித்தல் டிபார்ட்மெண்ட்ல அவர் உருத்திரன், சக்தி வந்து உமை. அப்ப இந்த மகேஸ்வரனும் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களும் உருவத்திருமேனி, 4 உருவத்திருமேனி. சதாசிவன் அருவுருவத்திருமேனி. அப்ப 5. அபரசிவன் அபர சக்தி அருவத்திருமேனி. 5 2 7. இதற்கு நடத்துகின்ற பரசிவமும் பராசக்தியும் உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, அருவுருவமும் இல்லை, ஒன்றுக்குமே இல்லை. சிவன் பராசக்தி அதையும் சேர்த்தா 9. நவந்தர் வேதமாக ஏக நாதனே நடத்தும் என்பர். அப்ப அவர் தொழிற்படுகிற தளம் இந்த சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை 3ஐயும் ஊடுருவி நிற்கின்ற பரவெளி அல்லது பரவெளியிலே தான் அவர் தொழிற்படுகின்றார். அங்கே அவருடைய தொழிற்படு நிலை வந்து பரசிவம், அம்பாள் வந்து அவருடைய சக்தி பராசக்தி. 2 இல்லை, 1 தான். அவ இப்ப விளங்கணும் உங்களுக்கு. பராசிவம் பராசக்தி அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, அருவுருவமும் இல்லை. அபரசிவன் அபரசக்தி. அபரசிவனைத்தான் இப்ப சில பேர் ஆதிசிவன் என்று சொல்லுகிறார்கள். ஆதிபராசக்தி என்றெல்லாம் சொல்லுகிறாள். அபரசக்தி அது 2ம் அருவத்திருமேனி. பிறகு அங்கால அருவுருவத்திருமேனி சதாசிவன், அவருக்கு உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, 2க்கும் இடைப்பட்டது. பிறகு அங்கால மகேஸ்வரன், இங்கால பிரம்ம விஷ்ணு உத்திரன். இந்த 9ம் இருக்குது. இந்த 9ம் இறைவனே எடுக்கின்ற வடிவங்கள். இந்த பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் வேறு, எங்கட உலகங்கள்ல படைத்து காத்து அழிக்கின்ற பிரம்ம விஷ்ணு உத்திரர்கள் வேறு. இவர்கள் தேவர்கள், அவர் வந்து இறைவன். அவர் வந்து இறைவனே அதாக இருக்கிறார். சரியா? சரிங்க.
வான்முகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகணம பார்வதி விதையே ஹர ஹர மகாதேவா.